கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ ஜனங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கிறிஸ்தவ விழிப்புணர்வு என்ற அடிப்படையில் அசோக் அவர்கள் ஒவ்வொரு வருஷமும் எல்லா நாளும் வாரங்களும் பல குணங்களில் ஆண்டுடைய வார்த்தையை அவர் ஆயத்தப்படுத்தி ஊழியர்களை ஆயத்தப்படுத்தி தேவ ஜனங்கள் கேட்க வேண்டும், தேவனை அறியாதவர்கள் கேட்க வேண்டும், தெய்வீகத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தில் பல தலைப்புகளில் தேவ வார்த்தை அறிவிக்கப்படுகிறது. அவருக்கு கொடுத்த பாரம், அந்த பாரத்தோடு இணைந்து அநேக ஊழியர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிற ஆண்டுடைய வார்த்தையை கொடுக்கிற ஒரு பாக்கியம் கிடைக்கிறது. இந்த லெந்து நாட்கள், தபசு நாட்கள் என்று அழைக்கப்படுகிற லெண்டேஸ், இந்த நாட்கள் இதிலே பொதுவாக இது அவசியமா அவசியமில்லையா என்கிற கேள்விகள் அதிகம் வந்து கொண்டிருக்கிறது. வேதத்தில் இதை குறித்த ஆதாரங்கள், நேரடியான ஆதாரங்கள் இல்லைதான், உண்மை இல்லை. ஆனால் எங்களை பொறுத்தவரை நானும் பல முறை சொல்லிக் கொண்டிருக்கிறேன், இது சடகாச்சாரமாக நாம் பார்க்காமல் இதை தெய்வீகமாக பார்த்து செய்து கொண்டிருக்கிறோம். ஏன் இந்த விஷயங்கள் அப்படின்னு சொன்னால், நாட்களை விசேஷித்துக் கொள்ளுகிறவன் கர்த்தருக்காக விசேஷித்துக் கொள்ளுகிறார் என்பதால் இந்த நாளில் தான் செய்ய வேண்டுமா என்கிற ஒரு கேள்வி எழும்போது, எந்த நாளில் செய்தால் என்ன? எந்த ஒரு காரியமும் ஜெபிக்கின்ற காரியமாக இருக்கட்டும், தியானிக்கின்ற காரியமாக இருக்கட்டும், எந்த நாளில் செய்தால் என்ன? எப்பொழுது வேண்டுமானாலும் செய்யலாம். ஆனால் உள்நோக்கம் என்ன? மற்றவர்கள் பின்பற்றி வந்த அந்த அடிப்படையில் நான் செய்கிறேன் என்று அல்லாமல், நம்முடைய அழைப்புக்குட்பட்டு இந்த எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கிற நாட்களை ஆயத்தப்படுத்தி, தியானிக்கிற நாட்களை ஆயத்தப்படுத்தி இப்படி செய்யும் போது என் தனிப்பட்ட வாழ்க்கையில், என்னுடைய சபையின் காரியத்தில் அநேக மாற்றங்கள் வருகிறதை பார்க்கிறோம். நிறைய மாற்றங்கள் வருகிறது. அதனால்தான் ஒரு பெரிய கேள்வி, லெந்து நாட்களின் தியானங்கள் போன்ற அதை ஒட்டியுள்ள காரியங்கள் அவசியமா என்று கேள்வி கேட்கும்போது, இது வேதத்தில் இல்லை. ஆனால் வேதத்தில் ஆராய்ந்து பார்க்கும்போது தெய்வீகம் அதிலே வெளிப்படுகிறதை பார்க்கிறோம். ஆகவே இதன் மூலம் தேவனுக்கு மகிமை உண்டாக இந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கிறோம். இது பாவம் இல்லை, இது குறைபாடு இல்லை, இது கர்த்தருக்கு கோபமும் இல்லை. இது நிமித்தம் ஆவிக்குரிய நிலையில் மாற்றம் வருகிறது, பரிசுத்தத்தை குறித்த உணர்வு வருகிறது, பாவத்தை குறித்த அந்த வெறுப்புணர்வு வருகிறது, நாட்களை வீணாக்கி விட்டோமே என்கிற சிந்தனைகள் வருகிறது. எனக்கு மீட்பு கொடுக்க வந்த தெய்வம் இப்படியெல்லாம் தியாகம் செய்திருக்கிறாரே என்பதை யோசிக்க தோன்றுகிறது. கொஞ்சம் மனுஷிக காரியத்தை அடக்கி முற்றுப்புள்ளி வைத்து கொஞ்சம் தெய்வீகத்தில் ஆழமாய் செல்வதற்குரிய சிந்தனை ஏற்படுகிறது. இப்படிப்பட்ட ஒரு சிந்தனையினால் இந்த அணுகுமுறை நன்மையாக காணப்படுகிறது. பிரியமானவர்களே, சில வார்த்தைகள் வந்து கொண்டுதான் இருக்கும். அதையெல்லாம் கணக்கில் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. தப்பு செய்யக்கூடாது, வசனத்துக்கு மாறாய் பேசக்கூடாது, வசனத்துக்கு மாறாக வாழக்கூடாது, மனது மாமிசம் விரும்புகிறபடி செய்யக்கூடாது, அவ்வளவுதான். மற்றபடி கர்த்தருடைய நாம மகிமைக்காக நாம் எந்த காரியம் செய்தாலும், மனிதர்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கவில்லையோ, மனிதனை உருவாக்கின ஆண்டவருக்கு அது ஏற்ற ஒன்றாய் இருக்கிறது. எனவே இந்த நாட்களில் நான் ஒரு வார்த்தை, ஏற்கனவே குறிப்பிட்ட வசனங்கள் தான் இருக்கும், ஆனால் அதை பேசும்போது ஒரு சந்தோஷம். இந்த வசனம் எனக்கு ரொம்ப இஷ்டம், அதனால உங்களுக்கு அவ்வப்போது சுட்டி காட்டுகிறேன். யோவான் 3:16 அதுல உள்ள வார்த்தையை மையமாய் வைத்து இதற்கு ஒரு தலைப்பு இந்த முறை கொடுக்கப்படுகிறது. என்ன? பரலோக திட்டத்தில் சிலுவையில் வெளிப்பட்ட அன்பு. இதுல பரலோகம் என்ற தொடர்பை பார்க்கிறோம். பரலோகம்
பரலோகம் திட்டங்களை வகுக்கிறது. எப்போ? ஆரம்பத்திலிருந்தே இந்த நாள் வரைக்கும் பரலோகத்தில் தேவ திட்டம் இருக்கிறது. அது பூமியிலே செயல்படுத்த வேண்டும். அந்த பரலோகத்தின் திட்டம் பூமியிலே செயல்படுத்துவதற்கு என்ன காரணம் என்று சொல்லும்போது, பூமியில் நிலைகள், பூமியிலே வாழ்கிற மனிதர்களின் சூழ்நிலைகள் அவ்வளவு திருப்திகரமாக இல்லை. வேதம் முழுவதும் படித்து பார்க்கும்போது ஆண்டவர் மனதை கஷ்டப்படுத்துகிற காரியங்கள், தேவனை விட்டு விலகி போகிற காரியங்கள், பாவத்தின் அடிமைத்தனத்தில் உடலுகிற காரியங்கள், தன்னுடைய வாழ்க்கையை சீர்கெட்டு போக பண்ற அளவுக்கு நிலைமைகள் எல்லாம் காணப்பட்டு இருக்கிறது. ஆகவே இந்த திட்டத்தில் நடுவிலே சிலுவை வருகிறது. சிலுவைக்கு பக்கத்திலே மனுஷர்கள் வருகிறார்கள். இந்த சிலுவைக்கும் மனுஷனுக்கும், பரலோக திட்டத்துக்கும் பூமிக்குரிய காரியத்திற்கும் இடையிலே சிலுவை. அந்த சிலுவையின் மூலம் பரலோக அன்பு பூமியில் வெளிப்படுவதற்கு காரணமாக ஒப்பு கொடுக்கப்பட்டவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. யோவான் 3:16 நாம கொஞ்சம் யோசிப்போம். அங்க நான் குறிப்பிட்ட இந்த காரியம் எல்லாம் அதற்குள் அடங்கி இருப்பதை பார்க்க முடியும். தேவன் அப்படின்னு சொல்லும்போது இது பரலோக திட்டத்துக்குள் இருக்கிற ஒரு உச்சகட்டம். பரலோகத்தில் தேவ திட்டம். தேவன் பரலோகத்தில் இருக்கிறார். 115ஆம் சங்கீதம் வசனம் 3 நீங்க படித்து பார்த்தால் அங்க என்ன பார்க்கிறோம்? நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார். அவர் தமக்கு சித்தமானதை எல்லாம் செய்கிறார். பரலோகத்திலே பிதாவாகிய தேவன் இருக்கிறார். அங்கே தேவ தூதர்கள் இருக்கிறார்கள். அங்கே தெய்வீகத்தின் ஒரு திட்ட எல்லைக்குட்பட்ட காரியம் அங்கே காணப்படுகிறது. இப்ப அங்க அந்த திட்டம் செயல்படுத்தும் போது என்னவா சொல்லுகிறார்? பரலோகத்தில் இருக்கிற தேவன் அவர் காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். என்னது? தேவ சித்தம். பரலோகத்தில் அவர் தாம் விரும்புகிறபடி காரியம் நடக்கிறது. அது பூமியிலும் வெளிப்பட வேண்டும் என்று மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தில் அவர் ஜெபத்தை பரமண்டல ஜெபம் என்று சொல்வார்கள். ஜெபத்தை ஒரு மனுஷன் எப்படி கற்றுக்கொள்ள வேண்டும், ஜெபிக்கிற முறை எது என்பதை புரிந்து கொள்வதற்காக அந்த ஜெபத்தின் மாதிரியை ஆண்டவர் தன் சூழ உள்ள மக்களும் அதை ஆரம்பத்தில் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லப்பட்டது. அதிலே ஒரு வார்த்தை பாருங்கள், பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. பரலோகத்தில் தேவ சித்தம் செய்யப்படுவதை போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. இப்போ பரலோகத்தில் தேவன் அவர் தமக்கு சித்தமானபடி செய்கிறார். அது பூலோகத்திலும் செய்யப்பட வேண்டும். அப்ப இந்த சித்தம் செய்யப்படுவதற்கு தான் என்ன நடக்கிறது பாருங்கள். இந்த வசனம் குறிப்பிடப்படுகிறது. தேவன் நம்முடைய குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பி வைத்தார். ஆதியாகமம் முதல் ஆண்டவர் இயேசு வருகிற வரைக்கும் படிப்படிப்படியாக பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு அநேகர் இந்த பூமியில் வந்து முயற்சித்தார்கள், கஷ்டப்பட்டார்கள், செயல்பட்டார்கள், செயல்படுத்தினார்கள். முழுமையாக அவருடைய சித்தம் பூமியில் நிறைவேறுவதற்குரிய வாய்ப்பு இல்லை. ஆனால் அந்த இடத்தில் ஒரு காரியம் வரவேண்டியது இருந்தது. என்ன? ஆண்டவர் இயேசு இந்த பூமிக்கு வர வேண்டும். அவர் வந்து தன்னை அர்ப்பணிக்க வேண்டும். அவர் ஊழியம் செய்ய வேண்டும். ஜனங்களுக்கு விடுதலை கொடுக்க வேண்டும். ஜனங்களுக்கு ரட்சிப்பின் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்பதாக மத்தேயு 4:17 படிக்கிறோமே. இந்த வார்த்தையில் கூட பாருங்கள், மனம் திரும்புதல் வேண்டும். இதற்கிடையில பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. பரலோகம் மேலே இருக்கிறது. அப்புறம் ஆண்டவர் சொல்றாரு அது சமீபம். அப்புறம் கொஞ்சம் கூடுதலாய் போனால் இப்போது தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளே வந்து விட்டது என்றெல்லாம் சத்தியத்தில் குறிப்பிடப்படுகிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இப்ப இந்த செய்தியோடு கூட சேர்ந்து இந்த வார்த்தை ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கணும். பரலோக திட்டத்தை நிறைவேற்ற இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டார்.
இந்த வசனம் சொல்லுகிறது. அனுப்பப்பட்டார். அனுப்பப்பட்ட இயேசுவை அனைவரும் என்ன செய்ய வேண்டும்? விசுவாசிக்க வேண்டும். அந்த வார்த்தைக்குள் பாருங்கள், யார் விசுவாசிக்கிறாங்க? அவர்களுக்கு அவருடைய அன்பின் மூலம் புறப்படுகிற அழியாத வாழ்க்கை கிடைக்கிறது. ஆண்டவர் இயேசு தியாகம் பண்ணினார், இந்த உலகத்தில் வந்தார், சிலுவையை தெரிந்து கொண்டார், சிலுவையில் மரித்தார், சிலுவையை சுமந்தார், சிலுவையை சகித்தார், சிலுவையில் தன்னை அர்ப்பணித்தார். அப்படி இருக்கும்போது அது எதற்காக அந்த காரியங்களை செய்தார்? ஒரே ஒரு மனுஷன் கூட கெட்டு போகாதிருப்பதற்கு. ஒருவரும் கெட்டு போவது தேவனுக்கு சித்தம் இல்லை, தேவனுக்கு விருப்பம் இல்லை. ஒருவரும் கெட்டு போவது, கெட்டு போனதை ரட்சிக்க அவர் வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் இந்த உலகத்துக்கு வந்தார் என்று லூக்கா 19:10 சொல்லுகிறது. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு இந்த உலகத்தில் வந்தார் என்று 1 தீமோத்தேயு 1:15 சொல்லுகிறது. கெட்டுப்போன ஒன்றை அதற்கு முன்ன ஒரு சம்பவத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். ஒருவனுக்கு 100 ஆடுகள் இருந்தது. அவன் அந்த 100 ஆடுகளை 100 ஆடுகள்ல ஒரு ஆடு காணாமற் போயிடுச்சு. அந்த ஒரு ஆட்டின் மீது அவர் கரிசனை உள்ளவராய் தேடி அலையாமல் இருப்பாரா என்று சொல்லிட்டு அன்றைய வசனம் சொல்லுகிறது, கெட்டு போனதை ரட்சிக்க வந்தார். மத்தேயு 18 நாம் படிக்கிறோம் 11ஆம் வசனம். எனக்கு அன்பானவர்களே, ஒருவரும் கெட்டு போக அவர் விரும்பவில்லை. ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவரால் உண்டாக்கப்பட்ட ஒரு மனிதன் ஆதாம் ஏவாள் அவர்கள் உருவாக்கப்பட்டு வைத்தார்கள். அவர்களின் நிலை அங்கே பரிதாபமாய் மாறி போனது. அவர்கள் அங்கே பாவத்துக்கு ஏதுவான செயல்பாடு வந்ததினால் அவர்கள் ஆத்துமா கெட்டு போனது. அந்த இடத்துல அந்த ஆத்துமா கெட்டு போன போது அங்கே அந்த கெட்டு போன தன் வாழ்க்கையை பயன்படுத்தி கொள்ள அல்லது கெட்டுப்போன ஆத்துமாவை பாதுகாக்க முயற்சித்தாங்க. அது நிறைவேறவில்லை. ஆனால் அந்த இடத்தில் கூட பரலோக திட்டம் என்ன தெரியுமா? அவருடைய நிர்வாணமாய் இருந்தபோது பாவம் நிர்வாணத்தை கொண்டு வந்தது, அவமானத்தை கொண்டு வந்தது, பயத்தை கொண்டு வந்தது, ஓடி ஒளியும்படியான தன்மை கடந்து வந்தது. அந்த இடத்திலும் அவருடைய அன்பு சிலுவைன்னு அங்க இல்லை. ஆனால் அந்த சிலுவையின் உணர்வு அந்த இடத்தில், அதற்கு பிறகு நீங்கள் பார்க்கும்போது 3:15 அந்த சிலுவையின் வார்த்தை, சிலுவைக்குள்ளே வெளிப்பட போகிற மேலான தீர்க்க தரிசன வார்த்தை அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அங்கே சொல்லப்பட்டது அங்கேயும் நிறைவேறியது. அதன் பிறகு இந்த நாள் வரைக்கும் அது அந்த வல்லமை வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த இடத்துல ஆதாம் ஏவாளுக்கு ஆண்டவர் தோல் உடைகளை உருவாக்கி அவர்கள் நிர்வாணத்தை மூடி ரட்சிப்பினால் போர்த்தி அவர்களை வழி நடத்தினார் என்பதாக அங்குள்ள வார்த்தைகளில் பார்க்கிறோம். அதன் பிறகுதான் எல்லாரும் வந்தார்கள், தேவசித்தம் நிறைவேறினார்கள். பூரணமடைய வாய்ப்பில்லை. அதனால்தான் பரலோக தேவன் பரிசுத்தர் இயேசுவை இந்த பூமிக்கு அனுப்பி வைத்தார். இதெல்லாம் ஆண்டவருடைய மீட்பின் திட்டம். பரலோகத்திலிருந்து வந்து அவர் இந்த பூமியிலே 33.5 வருஷம் வாழ்ந்திருக்கிறார். 30 வருஷம் அவருடைய ஊழியத்தின் காரியங்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது. 12 வயதிலே வெளிப்பட்டது, 30 வயதில் வெளிப்பட்டது. அதன் பிறகு ஊழியத்திற்குள்ளே நுழைந்தார். 3.5 வருஷம் ஊழியம் செய்தார். அவர் ஊழியத்தில் இருக்கும் போதே அவர் சொன்னார், நான் பரலோகத்திலிருந்து வந்தேன், என் பிதா என்னை அனுப்பினார், நான் என்னுடைய கிரியைகளை செய்யவில்லை, என் தேவனுடைய கிரியைகளை செய்து கொண்டிருக்கிறேன். நான் இன்னும் அநேக காரியம் செய்ய வேண்டியது இருக்கிறது. ஆனால் இந்த உலகம் என்னை அடித்து கொலை செய்ய போகிறது. பாவிகள் கரத்தில் நான் ஒப்பு கொடுக்கப்பட போகிறேன். மற்றவர்களுக்காக நான் மரிக்க போகிறேன் சொல்லி அவர் தன்னுடைய வாயை திறந்து சொன்ன காரியங்களை எல்லாம் பார்க்க முடியும். ஒரு முறை யூதர்கள் இயேசு கிறிஸ்துவை பிடித்து கொலை செய்வதற்கு அவர்கள் முயற்சி செய்தார்கள். அப்பொழுது லாசரு என்ற ஒரு மனுஷன் அவன் மரித்து போனான். ஆண்டவர் அவனை உயிரோடு எழுப்பியதாக யோவான் 11ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். இவன் என்ன அப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு, இவன் அப்படியே விடக்கூடாது என்று யோசிக்கும் போது அந்த காலத்து பிரதான ஆசாரியர் காய்வா என்று சொல்லப்பட்ட ஒரு மனுஷன் தீர்க்க தரிசனமாக ஒரு வார்த்தை குறிப்பிட்டதை நீங்கள் அங்கே பார்க்க முடியும். என்ன, ஒரே ஒரு மனுஷன் அநேகர் மீட்கப்படுவதற்கு
எல்லாரும் ரட்சிக்கப்படுவதற்கு, அழிவிலிருந்து காக்கப்படுவதற்கு ஒரு மனுஷன் அவன் மரிப்பது நல்லது என்று அவர் சொன்ன வார்த்தைகள் நினைவுக்கு வருகிறது, நினைவு கூறப்படத்தக்கவை. எனவே எனக்கு அன்பான பிரியமானவர்களே, அந்த பரலோகம் தீர்மானம், ஒரே பேரான குமாரன் இயேசு இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டார். அவரை விசுவாசிக்கணும். விசுவாசித்தால் அவன் கெட்டு போகாமல் அழியாத வாழ்வை பெறுவதற்கு அவரை தந்தருளினார். கடைசி வார்த்தை பாருங்கள், இந்த திட்டத்தின் முடிவில் அன்பு வெளிப்படுகிறது. அன்பு உலகத்தில் எங்கும் பார்க்க முடியாது. விசேஷமான அன்பு, மேலான அன்பு, பரலோக அன்பு, தெய்வீக அன்பு, ஜனங்களுக்காக தீர்மானிக்கப்பட்ட அன்பு, தியாகத்தின் அன்பு. அதுல ஆண்டுடைய உயிர் கலந்திருக்கிறது, அவருடைய ஜீவன் கலந்திருக்கிறது. எதற்கு தெரியுமா? ஒரே ஒரு ஆத்துமா கெட்டு போய் அழிவுள்ள இடத்துக்கு போகாதபடி அழியாத நித்திய ஜீவனை பெற வேண்டும் என்பதற்காக 2000 வருஷத்துக்கு முன்பு ஆண்டவராகிய இயேசு பரலோகத்தை விட்டு பூமிக்கு வந்தார். சிலுவையிலே பலியானார், அன்பை வெளிப்படுத்தினார், அவர் தன் ஜீவனை விட்டார். ஆனால் சுவிசேஷத்தின் உச்சகட்டம் போனார். அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். ஆனால் இந்த சிலுவை தியானத்தின் துவக்கம், அவருடைய பாடு, மரணம், வேதனை, இந்த 40 நாட்களின் முடிவிலே அவருடைய அடக்கம், உயிர்த்தெழுதல் போன்ற காரியங்கள் எல்லாம் வெளிப்படுத்தப்படுகிறது. இந்த வார்த்தைகளை கேட்கிற அருமையான தேவ ஜனமே, உங்களுக்கு ஒரு திட்டம் ஆண்டவர் வைத்திருக்கிறார். நீங்க பிறக்கிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு அந்த திட்டம் உறுதி செய்யப்பட்டது. அந்த திட்டத்தின் அடிவில் ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தில் வந்து தியாக அன்பை வெளிப்படுத்தினாரே சிலுவையிலே, இதை நீங்கள் உணர வேண்டும், அறிய வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஒப்பு கொடுக்க வேண்டும். அந்த சிலுவை நாதர் உங்கள் உள்ளத்துக்குள் வர வேண்டும். அப்பொழுது உங்களுக்காக ஆண்டவர் வைத்த பரலோக திட்டத்தை நிறைவேற்றுவார். நீங்கள் விடுவிக்கப்படுவீர்கள், மன்னிக்கப்படுவீர்கள், சமாதானம் அடைவீர்கள், ஆசீர்வதிக்கப்படுவீர்கள், அரவணைக்கப்படுவீர்கள், ஆண்டுடைய எல்லைக்குள் இருப்பீர்கள். இறுதியாக அவரோடு கூட வாழ்கிற அந்த மேலான பாக்கியம் கிடைக்கும். இந்த சிலாக்கியத்தை பெற வேண்டும் என்பதுதான் தேவ பிள்ளைகளின் வாஞ்சை. நீங்களும் அந்த அனுபவத்திற்குள் வர நாங்களும் ஜெபிக்கிறோம். இந்த தியான நாட்களில் அதிகமாய் ஆண்டவரை தியானியுங்கள், வசனத்தை படியுங்கள், ஜெபிக்க ஒப்பு கொடுங்கள், தீமை விட்டு விலகுங்கள், பரிசுத்தரின் பாதத்தில் விழுங்கள், பரிசுத்தம் அடையுங்கள். பரலோக தேவனோடு இணைந்து வாழ கர்த்தர் உங்களுக்கு அந்த நல்ல கிருபைகளை தருவாராக. ஆமென்.